பொதுக்காலம் 31ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 17 தொடக்கம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். இயேசுவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணுலகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிமைக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கி விடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதிப்புள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற ஓர் அரசன் எப்படியோ கள்வர்கள் கையில் அகப்பட்டுக் கொண்டான். வேடர்கள் 3 அவனை காப்பாற்றினர். நன்றி கடனாக அவர்களுக்கு பரிசு கொடுக்க அரசன் விரும்பினான். என்ன வேண்டும் என்று ஒவ்வொருவராக கேட்டான். முதல் வேடன், எனக்கு ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள் வேண்டும் என்றான். அது அவனுக்கு தரப்பட்டது. 2ஆம் வேடன், அழகான பெரிய மாளிகை வேண்டும் என்றான்.
அதுவும் அவனுக்கு தரப்பட்டது. 3வது வேடனோ, எனக்கு பொன்னும் வேண்டாம் பொருளும் வேண்டாம், அரசர் அவ்வப்போது என் வீட்டிற்கு வந்து சென்றார் என்றால் அதுவே போதுமானது என்றான். அரசனுக்கு மிக்க மகிழ்ச்சி. காட்டில் இருந்த வேடன் வீட்டிற்கு அரசர் செல்வதற்கு அழகான சாலை ஒன்று அமைக்கப்பட்டது. போகும்போது அரசன் வெறுங்கையோடு போக முடியுமா? அரசனுக்குரிய ஆடம்பர பரிசுகளோடு வேடன் வீடு புகுந்தான். ஒவ்வொரு முறையும் அரசன் அந்த வேடனுடைய வீட்டிற்கு சென்றபோது ஏராளமான விலை உயர்ந்த பரிசுகளோடு சென்றான். முந்திய 2 வேடர்களை விட அதிகமாக பெற்றது 3வது வேடனே. அன்பிற்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்குமே தேர்ந்தெடுக்கும் திறன், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்ந்தெடுக்கும் திறனை நாம் பயன்படுத்தி ஒன்று படைத்தவரையே நம் வாழ்வின் நோக்கமாக தேர்ந்தெடுத்து அவரை நோக்கி நாம் பயணிக்கலாம், அல்லது படைக்கப்பட்ட பொருட்களை வாழ்வின் நோக்கமாக தேர்ந்தெடுத்து அவற்றை அடைவதற்கான முயற்சியிலும் இறங்கலாம். பல வேளைகளில் நம்மில் பலர் முதல் 2 வேடர்களைப் போல நாம் இருக்கிறோம். அரசன் தருகின்ற பரிசுகளில் தங்களது கவனத்தை பதிய வைத்த அவர்களைப் போல நாமும் படைத்தவரை விட்டுவிட்டு படைப்பு பொருட்களில் கவனத்தை வைக்கின்றோம். இதுபோன்ற மனிதர்களை குறித்தே புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே என்று குறிப்பிடுகிறார். புனித பவுலடியாரோ அரசன் மீதே தன் கவனத்தை பதிய வைத்த 3வது வேடனைப் போல படைத்தவராகிய கடவுள் மீதும் அவரது மகனும் நம் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் மீது மட்டுமே தன் கவனத்தை பதிய வைத்தார். எனவேதான் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்று அவரால் சொல்ல முடிந்தது. அந்த ஆண்டவருக்காக அனைத்தையும் குப்பை என கருதும் மனப்பக்குவமும் அவரிடம் இருந்தது. இன்றைய நற்செய்தியில் தன் தேர்ந்தெடுக்கும் திறனை சரியான முறையில் பயன்படுத்திய இன்னொரு நபரை பற்றி வாசிக்கிறோம். இயேசு சுட்டிக்காட்டும் வீட்டு பொறுப்பாளர் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது அநீதியாக செயல்பட்டவர் போல தெரிகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. அதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இயேசு வாழ்ந்த பொழுது பாலஸ்தீனாவில் பல நில உடைமையாளர்கள் தங்களது நிலங்களையும் தோட்டங்களையும் ஒரு பொறுப்பாளரின் கையில் ஒப்படைத்து விடுவது வழக்கம். அவர் தனக்கு கீழே குத்தகைக்கு ஆட்களை வைத்து அவர்களிடம் நிலத்தை குத்தகைக்கு விடுவது வழக்கம். நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவர்கள் தாங்கள் செலுத்த வேண்டிய பலனை பொறுப்பாளரிடம் ஒப்படைப்பது வழக்கம். பொறுப்பாளரோ தனக்கு சேர வேண்டிய பகுதியை எடுத்துக்கொண்டு மீதியை நில உடைமையாளரிடம் தருவார். இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் பொறுப்பாளர் செய்தது தனக்கு சேர வேண்டிய பலனை தள்ளுபடி செய்ததுதான். இயேசு அவரை பாராட்டியதற்கான காரணம் பணமா அல்லது உறவா என்கின்ற போராட்டத்தில் பணத்தை விட அவர் உறவை தேர்ந்தெடுத்ததே. தனக்கு சேர வேண்டிய பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல், அது போனாலும் பரவாயில்லை, மற்றவர்களது உறவு கிடைத்தால் போதுமே என்று எண்ணினார். அன்பிற்குரியவர்களே, we are our choices என்றார் ஒருவர். நம் வாழ்வின் மகிழ்வும் சோகமும் நிறைவும் குறைவும் நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம் என்பதை பொறுத்தது. சரியான செயல்களை, சரியான மனப்பக்குவங்களை, சரியான அணுகுமுறைகளை தேர்ந்தெடுக்கின்ற மனிதர்கள் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஜெபம். இறைவா, நீர் எமக்கு கொடுத்துள்ள தேர்ந்தெடுத்தல் என்னும் மாபெரும் கொடையை சரியாக பயன்படுத்தி சரியானதையும் சிறப்பானதையும் மட்டுமே தேர்ந்தெடுக்க வரம் தாரும். ஆமென்.